வணக்கம் யுவஸ். இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஐபிஎல் 2026 நடக்கிறதுக்கு இந்த ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம். என்ன பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வர போகிறான்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வர போகிறாரு, ஷிவம் துபே மும்பைக்கு போக போகிறான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு கொஞ்சம் டீயாக ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்துட்டா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இந்த சீசன் அவங்களுக்கு சுத்தமாக சரியில்லை அப்படி தான் சொன்னோம். ஆனால் ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் இல்லை அப்படி தான் சொன்னோம். ஸோ ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா மேபி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து தெரியுது. ஸோ ஹர்திக் பாண்டியா அப்படின்னா மும்பையில் இருக்க விருப்பம் இல்லை, நான் அப்படின்னா விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி மும்பை பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்க. அதனால் ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் போயிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒவ்வாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்சஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போய் இருக்கும் 50-50 சான்சஸ் தான். பட் நிறைய சான்சஸ் இருக்குங்க, மாற்று கட்டியாரு. நான் நம்ம ஜெட்டு மாதிரி வாழை விட்டுட்டு சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர் ஒன்றுனோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஷிவம் துபே ஒன்றுமே வராது அந்த சீசனு. ஷிவம் துபே கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம் தான் என் ஒப்பீனியன். பட் அது மும்பை ஒத்துக்கணும். மும்பை பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ கேஷ் டீலாக முடிய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக மும்பை ஒரு பிளேயர் வேணும் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஷிவம் துபே மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வரணும்னா. ஸோ எல்லாம் ஆயுஷ் பார்த்த மாதிரி போய் கேட்பாங்க, இவா என்ன நடக்க போகணும்னு தெரியல, வெயிட் பண்ணால் பார்க்கணும். அண்டு ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவருக்கு செய்யாமல் இந்த மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, பேட்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ டீமும் ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அதனால் பார்த்தீங்கன்னா மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்சில் உட்கார வச்சு அடுத்த வருஷத்துக்கு கேப்டன்சி ட்ரையில் எடுத்து பார்த்தாங்க. சூரியகுமார் 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, பும்ராவுக்கு ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கு, பயங்கரமாக கோவம் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா மும்பை இருக்க போய் நான் மும்பை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லலை, பட் அப்படி சோர்ஸில் சொல்கிறாங்க. என்ன நடக்க போயிட்டு இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்துட்டா செம ஃபினிஷர் கச்சா மாதிரி, தோனிக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபினிஷர் அப்படி தான் சொன்னோம். ஹர்திக் பாண்டியா கேஸ் பண்ணா தான் தோனி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஆகிடும் இப்போ அந்த நிலைமையை பார்த்தேன். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பேர் நமக்கு கச்சாங்க கண்டிப்பாக வேறு லெவலு. அதான் இது சிஎஸ்கே வேறு லெவலில் போயிடும். அந்த விட்டு இல்லை, 2 இந்தியன் பேர் நம்ம கையில் வைப்பாங்க. நான் ஹர்திக் பாண்டியா ஒரு பையனா சஞ்சு சாம்சன் 2 இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ என்ன நடக்க போட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வேறு லெவல் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஷிவம் துபே கொடுக்க போகிறாங்களா இல்லை ஆயுஷ் மாத்ரே கொடுக்க மாட்டாங்க. ஆயுஷ் மாத்ரே தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரு. இந்த சீசன்ஸில் மேட்ச் ஜெயிச்சிருக்கு முக்கிய காரணம் ஆயுஷ் மாத்ரே. மாற்று கருத்தில் இப்போ இன்ஜூரி ஆகிட்டு போயிட்டாங்க அந்த சீசனு. கேஸ் ஃபுல் சீசன் இருந்தேன்னா தரமான நாக்காடி இப்போ மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஹர்திக் ஆயுஷ் மாத்ரே மேபி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷிவம் துபே தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50 சான்சஸ் தான் இருக்குது. மேபி அது 100% கூட மாற்றலாம். ஸோ பார்ப்போங்க, இன்னும் 9 மாதம் இருக்குது. இன்னும் 9 மாதம் தான், இன்னும் 9 மாதம் இருக்குது ஐபிஎல் 2027 வரதுக்கு. ஸோ டிசம்பர் தான் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. இப்போ நவம்பர் மாதம் தான் ரீடென்ஷன்லாம் நடக்க போகுது. ஸோ அப்போ தெரிஞ்சோம் சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா வாங்கினாங்க இல்லையானே. ஸோ இது பார்ப்போம் என்ன நடக்க போகுது. 50 சான்சஸ் தான் இருக்குது. அது 100 தான் இல்லை 50க்கு கீழே மாதிரி தான், இல்லை 50 மேலே போடான்னு போயிட்டா பார்க்கணும். ஓகேவா? எனக்கு ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வந்தால் ரொம்ப சந்தோஷம். அது மாற்று கிடையாது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அது பெரிய மாற்று கிடையாது. ஸோ என்ன நடக்க போய் வெயிட் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா நைஸாக வீடியோஸ் டாபிக் நாளை சந்திங்க. அண்டு கண்டிப்பாக இது பார்க்கலாம் நான் நடக்க போகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய அப்டேட் வரும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓகே, நன்றி, வணக்கம், டேக் கேர், எல்லாம் சேஃபாங்க. நன்றி.